ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னடா இவங்க மண்ணு குமிச்சு குச்சி நட்டுட்ருக்காங்கன்னு பார்க்காதீங்க. குச்சி தாங்க நாங்கள் நட்டுட்ருக்கோம், மரவள்ளி கிழங்கு குச்சி. நம்ம மண் தோண்டி வச்சு வைக்கிற கிழங்கை காட்டிலும் இது போல் மண் குமிச்சு வச்சு வைக்கிறது நிறைய கிழங்கு கொடுக்கும். மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் என் வீட்டுக்கார் உங்களுக்கு சொல்வாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சத்துக்காக என் வீட்டுக்கார் இதில் பாத்தி கட்டிகிட்டு இருக்காருங்க. விவசாயம் பண்ணுறது ஒரு லேசப்பட்ட காரியம் கிடையாதுங்க. அதுக்காக நம்ம மெனக்கடல் அதிகமாக இருக்கணும், அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு மதித்து வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். மரவள்ளி கிழங்கு குச்சி குச்சியாக இருக்குது, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க போல் இருக்கு. சூப்பர். மழை பெய்யுதே, எதுக்கு தண்ணி விட்டுட்ருக்கீங்க? ஓ, உயிர் தண்ணி ஊற்றுறது இதுக்கு பேர் தானே. ஓகே ஓகே. கருவேப்பிலை செடி வேறு வளர்ந்து போயிட்டே இருக்குது, அதை நம்ம ட்ரிம் பண்ணணுங்க. இங்கே பாருங்க, கருவேப்பிலை செடி வேரோடு கிடச்சிச்சு, வேறு பக்கம் நட்டு வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செடிக்கெல்லாம் ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், நம்ம ஹேர் கட் பண்ணுறோம்ல, அது போல் செடிங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறோம். பரண்டை விட்டுருப்பா, கருவேப்பிலை மட்டும் வெட்டி விடு. மழை நல்லா தூரிட்டு இருக்குதுங்களா, மேகமூட்டமாக வேறு இருக்கா. மயிலுக்கு ஒரே கொண்டாட்டம், நல்லா கத்திட்டு இருக்கு பாருங்கள். கருவேப்பிலை எல்லாமே நல்லா முத்திருச்சு. இந்த இலை உருவி விடணும், இல்லைன்னா ஒடிச்சு விடணும். பூச்சி போட்டு இருக்க போதே. என் வீட்டுக்கார வேறு கலாய்க்கிறன்ற பேரில் அவரை நான் கடுப்பேற்றிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய நாங்கள் டிப்ஸ் கொடுப்போம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்க வேறு இருக்குல்ல, கருவேப்பிலையும் வாழை மரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏன்னா யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி வீசிடுறோம். விவசாயமாக எப்படி பண்ணுவாங்க பாவம். ஏப்பா, அதனால தான் இப்போ விவசாயம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு செடி வைக்கிறதுக்கு எத்தனை வயலில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க. நான் ஒன்று ரொம்ப மதிக்கிறேன்ப்பா, நீ ஒரு விவசாயின்றதுனால என்கிட்டேருந்து ஆரம்பிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம திராட்சை கொடியெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணலாம். கொடியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க, அந்த இலையெல்லாம் ரொம்ப பழுத்து போச்சு, பூச்சி அடிச்சிச்சு. கீழே பாருங்கள், இது வந்து பேரிச்சம்பழம் செடி, நல்லா ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் இஸ் வெல்.